ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பேடாஸ் பிட்காயின். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிட்காயின் வந்து யூஎஸ் டாலர்ஸை ரிப்ளேஸ் பண்ண போகுதா, அப்படி ரிப்ளேஸ் பண்ணிச்சுன்னா எப்போ ரிப்ளேஸ் பண்ணும், அப்படி ரிப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன நடக்கும், இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிட்காயின் ரீசெண்ட் டேஸில் பயங்கரமாக பம்ப் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி மட்டுமே வந்து ஒரு பயங்கரமான பம்ப்னு சொல்லலாம். ஒரு $61,000 வந்து பிட்காயின் வந்து ரீச் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 4,000 அல்லது ஒரு $5,000 வந்து பிட்காயினோட ப்ரைஸ் அதிகரிச்சிச்சுன்னா ஒரு புது ஆல் டைம் ஹையை வந்து பிட்காயின் வந்து ரீச் பண்ணிடும். இப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவங்களோட ஓன் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன்ஸை தாண்டி பிட்காயின் வந்து எப்போ யூஎஸ் டாலர்ஸை ரிப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நாமளும் வந்து எப்போ பிட்காயின் வந்து யூஎஸ் டாலர்ஸை ரிப்ளேஸ் பண்ண போகுது, அப்படி ரிப்ளேஸ் பண்ண என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் நான் சொல்லிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கிறத தவிர்த்துட்டு ஒரு சின்ன உதவி உங்கள்கிட்ட இருந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற இந்த குழந்தையோட பேர் வந்து தானியாஸ்ரீ. இந்த குழந்தைக்கு வந்து 1 வயசு கூட ஆகலை, பிறந்து 8 மாதம் தான் ஆகுது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து இருக்குது. இந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு தேவையான மெடிசின்ஸ்லாம் வாங்குறதுக்கு 15 lakhs வரையும் செலவாகும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ ஆனால் இந்த 15 lakhs செலவு பண்ணுற அளவுக்கு அவங்க ஃபேமிலிகிட்ட வந்து வசதி கிடையாது. ஸோ அதனாலே இவங்க வந்து நிறைய பேர்ட்டு வந்து ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் இவங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம சேனல்கிட்டே வந்து இவங்க கேட்டாங்க, உங்களுக்கு கீழே ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி சொன்னீங்கன்னா உங்கள் சேனலில் பார்க்குற யாராச்சும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்போ இதை பற்றி சொல்கிறோம். உங்களுக்கு இந்த குழந்தைக்கு உதவி செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால், அது ஒரு சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ உதவி செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து உதவி பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்து கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஸோ உதவி செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிட்காயின் வந்து யூஎஸ் டாலர்ஸை ரிப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போயே ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றது தான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2050க்குள்ளேயாவது பிட்காயின் வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து ஜோசப் ரஸ்கின்சி அப்படிங்கிற ஒரு ஆள் தான். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் ரியூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர். இவர் வந்து ஒரு பயங்கரமான கிரிப்டோ ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாலாம் பேசிகிட்டு இருக்கவர் தான். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 பிட்காயினை வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து பிட்காயின் வந்து ரிப்ளேஸ் பண்ணிடும். அப்படி ரிப்ளேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் $1.5 லட்சம் வந்து பிட்காயின் வந்து 2025 ரீச் பண்ணிடும் அப்படின்னு இவர் பயங்கரமாக நம்புகிறாராம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கரன்சிஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ யூஎஸ் டாலர்ஸ்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. முதல்ல யூஎஸ் டாலரை ஏன் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் இப்போ காமன் கரன்சியாக இருக்குது வந்து யூஎஸ் டாலர்ஸ் தான். இதாவது இப்போ 2 நாடுகளுக்கு நடுவில் ஒரு பரிவர்த்தனை நடக்குது, ஒரு ட்ரேடு நடக்குதுன்னா அது வந்து யூஎஸ் டாலர்ஸை மையமாக வச்சு தான் நடக்கும். ஸோ வேர்ல்டோட காமன் கரன்சியாக இப்போ யூஎஸ் டாலர் தான் இருக்குது. அதனால் யூஎஸ் டாலர்ஸை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு வேர்ல்டோட காமன் கரன்சியாக பிட்காயின் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அதை தான் இவரும் வந்து சொல்கிறாரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாம் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ராசஸ் எடுக்கும். பேங்க்கு போகணும், நிறைய ப்ராசஸ் தாண்டி தான் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்காருன்னா அவருக்கு நீங்கள் பணம் அனுப்பலாம். பட் பிட்காயினோ இல்லை வேறு எதாவது கிரிப்டோ கரன்சியோ நம்ம வச்சுருந்தாலும் டக்குன்னு ஃபோன்லேருந்தே நம்ம அனுப்பிடலாம், ஈஸியாக இருக்குது, எந்த ஒரு பேரியரும் இருக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஈஸி டிரான்சாக்ஷனு, லிமிட்டட் சப்ளை இதெல்லாம் வந்து பிட்காயினுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. அதனால் 2025 வேர்ல்டோட ஒட்டுமொத்த காமன் கரன்சி வந்து மக்கள் வந்து பிட்காயின் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு இவர் பயங்கரமாக நம்புகிறாராம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 56% வந்து பிட்காயின் வந்து யூஎஸ் டாலர்ஸை ரிப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களாம். யூஎஸ் டாலர்ஸை ரிப்ளேஸ் பண்ணுறது மீன் ஒட்டுமொத்த ஃபியாட் கரன்சிஸ், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபியாட் கரன்சியையும் பிட்காயின் வந்து ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு வேர்ல்டுக்கு காமன் கரன்சியாக பிட்காயின் வந்து மாறிடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்களாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சில நாடுகள் வந்து யூஎஸ் டாலர்ஸை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயினை அக்செப்ட் பண்ணிவிட்டு பிட்காயின் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சின்ன உதாரணம் எல் சால்வடாரே எடுத்துக்கலாம். எல் சால்வடாருக்குன்னு ஒரு கரன்சி கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க யூஎஸ் டாலர்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டாலர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயினை அடாப்ட் பண்ணிட்டாங்க. எல் சால்வடாரை தொடர்ந்து நிறைய நாடுகள் வந்து பிட்காயின் அடாப்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பிட்காயின் வந்து யூஎஸ் டாலர்ஸெல்லாம் வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2050 ஹைப்பர் பிட்காயினைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஹைப்பர் பிட்காயினைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து பிட்காயினை பயங்கரமாக நம்ப ஆரம்பித்து பிட்காயினில் வந்து பரிவர்த்தனைகள்லாம் பண்ணுவாங்க. இது பேர் தான் ஹைப்பர் பிட்காயினைசேஷன். இது நடந்ததுக்கப்புறமா யூஎஸ் டாலர்ஸை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பிட்காயின் தான் வேர்ல்டோட காமன் கரன்சியாக உருவெடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா பயங்கரமான ஒரு ப்ரைஸுக்கு வந்து பிட்காயின் வந்து ரீச் ஆகும் அப்படின்றது இவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. ஓகே,
அப்போ மீதமுள்ள 44% பேர் என்ன தான்ப்பா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதமுள்ள 44% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிட்காயின் வந்து அந்த அளவுக்குலாம் போகாது, யூஎஸ் டாலர்ஸ்லாம் ரிப்ளேஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து யூஎஸ் டாலர்ஸை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள்லாம் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஈஸி டிரான்சாக்ஷனு, பல நாடுகள் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ யூஎஸ் டாலர்ஸு பிட்காயின் வந்து ரிப்ளேஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிற அந்த 44% நபர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாங்கணும் இல்லையா. ஸோ அவங்க என்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அது வர்றதுனால பிட்காயினுக்கு வர வேண்டிய மவுஸ் எல்லாம் அந்த சிபிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ் வந்து வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, அது சம்மந்தம் ஒரு தனி வீடியோ போடுறேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். இருந்தாலும் ஓவராலாக சொல்கிறேன். சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கரன்சிஸே அது யூஎஸ் டாலராக இருக்கட்டும், இல்லை யூரோவாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கிரிப்டோ கரன்சிஸ் மாதிரி அதை வந்து நம்ம ஈஸியாக டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கும் வந்து ஈஸியாக நாடு விட்டு நாடு கூட ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் செயினில் இந்த கிரிப்டோ கரன்சிஸில் இருக்க எல்லா அட்வான்டேஜஸையும் கவர்மெண்ட்டே வந்து சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸாக உருவாக்கிட்டதுனால மக்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பிட்காயின் தேவைப்படாது அவங்களுக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரூபாவே டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ணி போனால் அது சம்மந்தமாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, அதில் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் பிட்காயினுக்கு கிடைக்க வேண்டிய பேர்லாம் அதுக்கு போய்டும், பிட்காயினுக்கு கிடைக்க வேண்டிய மவுஸும் அது வாங்கிட்டு போய்டும். அதனால் பிட்காயின் வந்து டாலர்ஸே எல்லாம் வந்து ரிப்ளேஸ் பண்ணாது அப்படின்னு இந்த 44% மக்களோட கருத்தாக இருக்குது. பட் என்ன தான் இவங்க வந்து சொன்னாலும் இவங்க வந்து இந்த பிட்காயினுங்கிறது பிளாக் செயினில் இயங்குது. ஸோ சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸும் பிளாக் செயினில் தான் இயங்கும். அதனால் பிளாக் செயின் டெக்னாலஜி எப்படியா இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. பட் பிட்காயின் இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த 44% மக்களோட டவுட்டாக இருக்குது. இப்போ உண்மையிலே சிபிடிசிலாம் வந்துருமா, இப்போ சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிலாம் வந்துருமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அதுக்கு எல்லா நாடுகளுமே வந்து மும்முரமாக அது சம்மந்தமாகவும் ஈடுபட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் யூரோப்லேயும் சரி, அவங்க வந்து டிஜிட்டல் யூரோ வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி அமெரிக்காலேயும் வந்து டிஜிட்டல் டாலர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சைனா ஒரு கட்டம் அட்வான்ஸாக போயிட்டு அவங்க டிஜிட்டல் யுவானை வந்து ட்ரையலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா நாடுகளுமே வந்து இவங்களோட சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு வந்து அவங்களோட டிஜிட்டல் கரன்சிஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா பிட்காயினுக்கு ஒரு பெரிய அடியாது இருக்கும் அப்படின்னு இந்த 44% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் பிட்காயின் எல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த நாடுகளே ஓனாக வந்து டிஜிட்டல் கரன்சிஸ் உருவாக்கிட்டுருங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எந்த கருத்தை ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோவில் மேக் பண்ணுறோம். நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை.